ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் ஷாடோ சார். ஸோ எப்பவும் போல் வீடியோ போட வந்துட்டேன். எப்பவும் போல் ரொம்ப நாள் கழித்து வந்துட்டேன். ஸோ வாழ்க்கையில் வந்து என்ன வேணால் நடக்கலாம், எப்போ வேணால் நடக்கலாம், எது வேணால் நடக்கலாம், எது நடந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அதே இடத்துல நிற்காதீங்க. அந்த இடத்துலேருந்து எது கற்றுக்கிட்டோமோ அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருங்கிற உள்ளால ஒரு கருத்தோட இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்போவுமே எங்கெங்கேயோ போய் தேடிட்டு இருப்போம். மீன்ஸ் எங்கெங்கேயோ உள்ள விஷயத்தெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஆனால் இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஃபோனை பற்றி நமக்கு என்ன தெரியுங்கிறத விட ஃபோனுக்கு நம்மளை பற்றி எல்லாமே தெரியுங்கிறதான் ஒரு உண்மையான ஒரு உண்மை. ஸோ அதை பற்றி தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோனில் உள்ள ஆப்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, ரொம்ப சைபர் அப்படி ஒன்றும் அந்த மாதிரிலாம் சொல்ல போகிறதில்ல. ஃபோனில் இருக்க ஆப்லாம் எப்படி காசு ஏர்ன் பண்ணுது, எப்படி சம்பாதிக்குங்கிறத பார்க்கணும். நம்ம பார்த்துருக்க பாதி ஆப்ஸில் வந்து ஃப்ரீன்னோட நம்ம டக்குன்னு கண்ணை மூடி டவுன்லோட் பண்ணிப்போம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன போட்டிருக்குன்னே படிச்சிருக்க மாட்டோம். அதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணுற பெரிய தப்பாக இருக்கும். ஆனால் அது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படித்தாலும் நம்ம வந்து இது பண்ணி தான் ஆகும். ஏன்னா நம்மளோட டே டு டே லைஃப்பில் அதுவும் ஒரு அங்கமாக ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதெல்லாம் எப்படி காசு ஏர்ன் பண்ணுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து இன்றைக்கி. ஸோ முதல்ல நம்ம ஆப்ஸ் எல்லாம் 4 கேட்டகரியாக பிரிச்சிடுறோம். ஸோ 4ஆக பிரிக்கும்போது முதல்ல சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் தெரியும், இன்ஸ்டாகிராம் எல்லாமே, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, எக்ஸு, யூடியூபு, ஸோ எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். அவங்கெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ நொடிக்கு ஒரு 3 அட்வர்டைஸ்மெண்ட், நொடிக்கு 4 அட்வர்டைஸ்மெண்ட். யூடியூப்லலாம் முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம்னு வந்துடும். அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 5 செகண்டுக்கு அப்புறம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்துட்டு, இப்போ நீ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் நீ போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அது மூலமாக நம்மளை வந்து ப்ரீமியம்க்கு டார்கெட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து மானிட்டைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு லிங்க் கொடுப்பாங்க. ஸோ இது மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அந்த ஆப் மூலமாக போய் பர்ச்சேஸ் பண்ணுறத விட இது மூலமானா அவங்க டேரெக்டாக அந்த ப்ராடக்டோட சோர்ஸ் கூட கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க லிங்க்கை கிளிக் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு ஏர்ன் பண்ணி, ஸோ இது மூலமாக, இந்த சோர்ஸ் மூலமாக, இந்த சோசியல் மீடியா மூலமாக இவங்க வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது மூலமாக இவங்க ஏர்ன் பண்ணிப்பாங்க. அதை தாண்டி அதுக்கு அடுத்தது சேனல் மெம்பர்ஷிப். நீங்கள் வந்து யூடியூப்லேயே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து என்னென்னா சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மானிட்டைசேஷன் இருக்கும். அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் தாண்டி சப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அது மூலமாக வந்து ஏர்ன் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி பிராண்ட் கொலாபரேஷன் நீங்களே பார்த்துருப்பீங்க, பெய்ட் பார்ட்னர்ஷிப் ஆப். ஸோ அந்த மூலமாகவும் இவங்க வந்து ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம என்ன யூடியூப் அப்படிங்கிறத வந்து வச்சுக்கலாம். ஸோ யூடியூப் மாதிரி இருக்க இவங்கெல்லாம் வந்து இப்படி ஏர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்னோ எக்ஸ், ஸோ இவங்கெல்லாம் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இவங்கெல்லாம் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கன்னா, முக்கியமாக நமக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம பார்த்துட்ருப்போம். ஸோ இல்லை பேசிகிட்டு இருந்திருப்போம். இப்போ தான் இங்கே வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு வாட்ச் உடஞ்சிடுச்சு அப்படின்னு பேசிவிட்டு அடுத்த செகண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையுமே அட்வர்டைஸ்மெண்ட்டில் அந்த வாட்ச் படமாக இருக்கும். லேட்டஸ்ட் வாட்ச் இருக்கும். ஸோ எந்த மாதிரி வாட்ச், அந்த எல்லா வாட்சுமே இருக்கும். அலாரம் கிளாக், வால் கிளாக்லேருந்து எல்லா கிளாக்குமே இருக்கும். ஸோ அதுதான் அவங்களால நம்மளை கேட்க முடியுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் நம்மளோட இன்ஃபர்மேஷன், நம்மளோட டேட்டாஸ், நம்ம எதுக்கு லைக் பண்ணுறோம், எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி ஸோ தேர்ட் பார்ட்டிக்கு கொடுத்துட்றாங்க. அதாவது இப்போது மீஷோ அந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட், ஸோ அவங்களுக்குலாம் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் மூலமாக இவங்க வந்து காசை ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இவங்க வந்து ரெண்டு அதாவது இதே விஷயத்த 2 தடவை வந்து அவங்க காசு ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. எப்படி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு காசு, 2வது அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களுக்கு போட்டு விடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுக்கு ஒரு காசு. ஸோ இந்த மாதிரி 2 தடவை ஏர்ன் பண்ணுறாங்க. அப்போ நம்ம யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம், வாட்ஸ்அப்பும் ஏர்ன் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது மூலமாக ஏர்ன் பண்ணுது. அதை தாண்டி இதே மாதிரி நீ சேட் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே, நம்ம சேட் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி, ஸோ தேர்ட் பார்ட்டிஸ், அதாவது இப்போ இந்த டேட்டாஸ்லாம் வாட்ஸ்அப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக் அலைன்ஸில் இருக்கலாம். ஸோ அந்த டேட்டாஸை அது வந்து ஃபேஸ்புக் கொடுக்கும். ஃபேஸ்புக் என்ன பண்ணுமோ அதை வந்து ஃபேஸ்புக் வந்து ஸோ தேர்ட் பார்ட்டிஸ் அந்த மாதிரி ஏடிஎஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்க்குலாம் கொடுத்து, ஸோ அது மூலமாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணுது. அடுத்தது ஆன்லைன் பேமெண்ட் ஆப் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அது என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம என்றைக்காவது நம்ம யோசிச்சிருப்போமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஆன்லைன் பேமெண்ட் ஆப் நம்ம காசு அப்படியே அனுப்புன்னு நினைக்கிறோம். அதுதான் இல்லை. ஸோ ஆன்லைன் பேமெண்ட் ஆப் எப்படி ஏர்ன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிரான்சாக்ஷன் ஃபீஸ், அதாவது 0.5லேருந்து 2% வரைக்கும் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து அது வந்து ரிடியூஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம அமௌண்ட்டை வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதே மாதிரி மெர்ச்சன்ட் சர்வீஸ் இப்போ வந்து 10 ₹50
பெய்ட் ஆன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் வச்சுருக்காங்களா. ஸோ அந்த ஒரு மெர்ச்சன்ட் சர்வீஸ் பண்ணுறதுலேருந்து காசு ஏர்ன் பண்ணுவோம். அதே மாதிரி லெண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், அதாவது இப்போது நீங்களே ஜிபே அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பார்த்துக்கும் போது அதில் வந்து லோன் வாங்கிக்கிறீங்களா இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறீங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஸோ அது மூலமாகவும் ஏர்ன் பண்ணிக்குது. அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன். அட்வர்டைஸ்மெண்ட்னா நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணுவோம். ஸோ அதுலேயே வந்து கெட் இது வாங்க அது வாங்க இது வந்திருக்கு அது வந்திருக்கு. ஸோ அதுவும் ஒன் டைப் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன் தான். அதே மாதிரி டேட்டா அனலைசிஸ், இது என்ன பண்ணோம் அப்படின்னா உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அமேசான் போன்ற நிறுவனங்கள், அமேசான் மட்டும் கிடையாது, ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து டேட்டாஸ் கொடுத்து ஸோ உன்னால் எவ்வளோ வாங்க முடியுங்கிற ஒரு சஜஷனை வந்து அது காட்டும். இப்போ நீ வந்து வாட்ச் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா உன்னால் எவ்வளோ ருபீஸ் வாட்ச் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிபே, பேடிஎம் அதெல்லாம் சொல்லிடும். ஸோ இதெல்லாம் தான் ஆன்லைன் பேமெண்ட் ஆப் பண்ணுது. அதுக்கப்புறம் கேம்ஸ். ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். நன்றி, வணக்கம்.